அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஏராளமான பத்திரிகை செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் நடைபெற்ற மிகவும் ஒரு கவலையான ஒரு விடயம். இன்று எல்லா பத்திரிகைகளுமே அந்த செய்தியை தனது பிரதான தலைப்பு செய்தியாக பதிவு செய்திருக்கின்றது. பத்திரிகைகளில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். ஹெலி விபத்தில் ஈரானிய ஜனாதிபதி ரைசி உயிரிழப்பு, வெளிநாட்டு அமைச்சர் உட்பட மேலும் 8 பேர் பலி என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியும் 63 வயது வெளிநாட்டு அமைச்சர் ஹொலைன் ஹமீர் அடாலையனும் மேலும் பலரும் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் அகால மரணமாகியுள்ளனர். ரைசியின் மரண செய்தியானது ஈரானை மட்டுமல்லாது இலங்கை உட்பட அனைத்து உலக நாடுகளையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு சில வாரங்களில் இடம்பெற்றுள்ள இந்த மரணம் குறித்து இலங்கை அரசியல் தலைவர்கள் உட்பட பலரும் கவலை வெளியிட்டு வருகின்றனர். அசர்பைஜான் எல்லையில் கிஸ்கலாலி என்ற அணைக்கட்டின் அங்குரார்ப்பண நிகழ்வில் பங்கேற்றதை அடுத்து தப்ரிஸ் நகரை நோக்கி சென்ற வேளையிலேயே இந்த ஹெலிகாப்டர் அனர்த்தம் இடம்பெற்றது. மேற்படி ஜனாதிபதியின் பயணத்தில் 3 ஹெலிகாப்டர்கள் பங்கேற்றிருந்ததாகவும் அவற்றில் ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தில் மொத்தம் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த ஏனைய 7 பேரில் தப்ரிஸ் நகரில் வெள்ளிக்கிழமை தொழுகையை நடத்துவதற்கு பொறுப்பான இமாமான அப்துல்லா முஹம்மது அல் ஆசிம் மற்றும் ஈரானிய மாகாண கிழக்கு அசர்பைஜானின் ஆளுநர் ஜெனரல் மாலிக் ரஹம்தி, ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் கட்டளை தளபதி சார்ட்டர் சயீத் முஹைதி மௌலாவி மற்றும் மெய் பாதுகாவலர்களும் ஹெலிகாப்டர் விமானி மற்றும் அதன் உத்தியோகத்தர்களும் உள்ளடங்குகின்றனர் என்ற செய்தி தொடர்கின்றது. விபத்தை அடுத்து 1 மணி நேரமாக உயிர் பிழைத்திருந்த இமாம் என்ற செய்தி ஒரு சிறு தலைப்பிலே வெளியாக இருக்கின்றது. இந்த விபத்தில் உயிரிழந்த இமாமான அயாத்துல்லா முகமது அல் ஆசிம் விபத்து இடம்பெற்றதன் பின்னர் சுமார் 1 மணி நேரமாக உயிர் பிழைத்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் விபத்தை அடுத்து ஜனாதிபதி அலுவலகத்துடன் தொலைபேசியில் தொடர்பை ஏற்படுத்த முயன்றிருந்ததாக ஈரானிய முகாமைத்துவ முகவர் நிலையத்தின் தலைவர் முகமது நமி தெரிவித்தார். இந்த நிலையில் 5 நாட்கள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஈரானிய உச்சநிலை தலைவர் அயாத்துல்லா அலி கமேனி அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக 5 நாட்கள் துக்க தினத்தை பிரகடனப்படுத்தியுள்ளார். இப்ராஹிம் ரைசியின் இறுதி சடங்கு இன்று இடம்பெற இருக்கின்றது. ஈரானிய புரட்சிகர காவல் படையுடன் இணைந்து ஈரானிய செய்தி ஸ்தாபனமான தாஸ்னீம் நேற்றைய தினம் தெரிவிக்கையில் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மரணச் சடங்கு இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைக்கால ஜனாதிபதியாக முகமது மக்பர் அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார். புதிய வெளிநாட்டு அமைச்சரும் நியமனம், அசர்பைஜான் ஜனாதிபதி அதிர்ச்சி என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இந்த நிலையில் சில நேரங்களில் இது மிசைல் தாக்குதலா என்ற ஒரு சந்தேகமும் நிலவுவதாகவும் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேல் கூறியிருக்கின்றது, இந்த விமான ஹெலிகாப்டர் விபத்துக்கும் எமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றவரை உடனடியாக தொலைபேசி மூலமாக ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அவர்கள் தொலைபேசி மூலமாக கதைத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இந்த விபத்து தொடர்பான செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகின்றது. ஈரான் ஜனாதிபதி ரைசி ஹெலி விபத்தில் பலி, உடல்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் என்ற செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்திகளில் ஒன்றாக வெளியாக இருக்கின்றது. அதே போன்று தினகரன் பத்திரிகையில் இதே செய்தி இவ்வாறு வெளியாகின்றது. ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் ஜனாதிபதி உயிரிழந்ததாக உத்தியோகபூர்வ அறிவிப்பு, ஈரானில் 5 நாட்கள் துக்க தினமாக பிரகடனம், இலங்கையிலும் இன்று துக்க தினம் பிரகடனம் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. உலக தலைவர்கள் அனுதாபம் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி உமாஓயா திட்டத்தை
திறந்து வைப்பதற்காக, அங்குரார்ப்பணம் செய்து வைப்பதற்காக ஈரானிய ஜனாதிபதி அவர்கள் இலங்கை வந்திருந்தார். எனவே இலங்கை தொடர்பாக ஈரான் மிகுந்த அக்கறை செலுத்துவதாகவும் எதிர்காலத்தில் ஈரானின் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அப்போது ஈரானிய ஜனாதிபதிக்கு முன் தெரிவித்தார். அவர் அமர்ந்திருக்கும் போது தெரிவித்தார், அந்த ஈரானில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அப்போது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களுக்கு தெரிவித்திருந்தார். இப்படி பல செயற்பாடுகள் எதிர்காலத்தில் நடக்க திட்டமிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது இலங்கை மட்டுமல்ல, மத்திய கிழக்கு நாடுகள் பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது. காரணம், மத்திய கிழக்கு நாடுகளிலே மிக முக்கியமான ஒரு தலைவராக பேசப்பட்டவர் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள். சரி, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்தன, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் அனுதாபம் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்றது. ஈரான் ஜனாதிபதி மறைவு, ரணில், தினேஷ், சஜித், மஹிந்த அனுதாபம். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் நாட்டு ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசியின் மறைவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்தன, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உட்பட அரசியல் பிரமுகர்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ளனர் என்ற செய்தி இன்றைய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அனுதாப செய்தியில் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி, வெளிவிவகார அமைச்சர் ஹமீர் அப்துல்லா மற்றும் ஏனைய சிரேஷ்ட அதிகாரிகளின் இறப்பையிட்டு கவலையடைந்துள்ளேன். ஈரான் அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அனுதாப செய்தியில் தெரிவித்திருக்கின்றார். பிரதமர் தினேஷ் குணவர்தன் தனது அனுதாப செய்தியில் இவ்வாறு கூறுகின்றார். ஈரான் ஜனாதிபதியின் மறைவு தொடர்பில் அனுதாபம் வெளியிட்டிருக்கக்கூடிய பிரதமர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் என்ன சொல்கின்றார் என்றால், ஈரான் நாட்டு மக்களுக்காகவும் இலங்கை ஈரான் நல்லுறவை மேம்படுத்துவதற்காகவும் ஈரான் ஜனாதிபதி வழங்கிய ஒத்துழைப்பு உயர்வானதென்றும், இலங்கை மக்களுக்கு பயன்பெறும் அபிவிருத்தி திட்டத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக ஈரான் ஜனாதிபதி அண்மையில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் என்றும் ஞாபகப்படுத்தியிருக்கின்றார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மரணத்தை அறிந்து மனவேதனையை அடைந்தேன். ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இவர் சிறந்த தலைவராக ஆட்சி புரிந்தார். ஜனாதிபதி ரைசியின் மறைவுக்கு ஈரான் அரசுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை இலங்கை மக்கள் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று மிக நெருங்கிய உறவை அதாவது மேற்கொண்டவர் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஈரானுடன். ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசியின் மறைவு அதிர்ச்சிக்குரியது என்று மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி ரைசி இலங்கை நெருங்கிய நண்பராவார். ஈரான் மக்களுக்கு அவர் வழங்கிய தலைமைத்துவம் மற்றும் அர்ப்பணிப்பு என்றும் நினைவு கூறப்படும் என்றும் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். எனவே இப்படி ஒரு நல்ல நண்பரை ஈரான் இழந்திருக்கின்றது, இலங்கை இழந்திருக்கின்றது. எனவே இது மிக ஒரு பேரிழப்பாகும். காரணம், நீதிபதியாக நீதி அரசராக இருந்தவர், ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்தவர் தான் முகமது இப்ராஹிம் ரைசி அவர்கள். சரி சரி எங்களோட நாட்டோட பிரச்சனைக்கு நாங்கள் வருவோம். இந்த படையினரிடம் சரணடைந்த குழந்தைகள் எங்கே என்ற இந்த கேள்வி எல்லாரும் இலங்கைக்கு வரும்போதும் கேட்குறாங்க, இல்லை சர்வதேச ஊடகங்களிலும் கேட்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த குழந்தைகள் எங்கே? வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் செய்தி வெளியாகின்றது, பார்க்கலாம். படையினரிடம் சரணடைந்த அப்பாவி குழந்தைகள் எங்கே? சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் காட்டமான தொனியில் கேள்வி. இப்படி காட்டமான தொனியில் இன்னும் எவ்வளோ நாளைக்கு கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்க போகிறீங்க என்று தான் தெரியல. இது தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கொண்டு தான் வாராங்க, எல்லாரும் கேள்வி கேட்டுக்கொண்டு தான் வாராங்க இது தொடர்பான. ஆனால் சரியான ஒரு தெளிவான பதில் கிடைப்பதில்லை. கலப்பு பொறிமுறையை வரவேற்கத்தக்கது. வலிந்து காணாமலாக்கப்படல்கள் இலங்கையின் நன்மதிப்பில் படிந்த கரை. உண்மை நீதியை அடைவதற்காக மக்கள் பெரும் சக்தியாக திரள வேண்டும் என்று சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் கேட்டிருக்கின்றார். இறுதிக்கட்ட போரின் போது படையினரிடம் சரணடைந்தவர்கள் கூட காணாமல் போயிருக்கிறார்கள்.
விடுதலை புலிகள் இயக்கத்தின் உறுப்பினர்கள் குடும்பமாக சரணடைந்தார்கள். அக்குடும்பங்களின் குழந்தைகளும் இருந்தார்கள். நான் அந்த குழந்தைகளின் புகைப்படங்களை பார்த்தேன். அந்த குழந்தைகள் எங்கே என காட்டமாக சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னேஸ் கல்மாட் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் வலிந்து காணாமலாக்குதல் என்பது மிக மோசமான மிக கொடூரமான குற்றமும் உளவியல் ரீதியான சித்திரவதையும் ஆகும். இது இலங்கையின் நன்மதிப்பை கரைப்படிய செய்திருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த வெள்ளிக்கிழமை நாட்டை வந்தடைந்த சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னேஸ் கல்மாட் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் கலந்து கொண்டதன் பல்வேறு முக்கிய தரப்பினருடனும் விரிவான சந்திப்புகளை நடத்தியிருந்தார். இலங்கைக்கான விஜயம் இங்கு அவதானிக்கப்பட்ட விடயங்கள் மற்றும் பரிந்துரைகள் என்பன தொடர்பில் தெளிவுபடுத்தும் நோக்கில் நேற்று திங்கட்கிழமை கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பில் அவர் கலந்து கொண்டு பேசும்போதுதான் இந்த விடயங்களை கேட்கின்றார். இறுதி யுத்தத்தின் போது சரணடைந்த குழந்தைகள் எங்கே என்று கேட்கிறார். வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களுடன் சந்திப்பின் போது அவர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள், மீறல்கள், அச்சுறுத்தல்கள் என்பன தொடர்பில் கேட்டறிந்தேன். 60,000க்கு மேற்பட்டோர் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியை ஒட்டுமொத்த இலங்கையும் கேட்க வேண்டும். சட்டவிரோத படுகொலைகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் இருப்பினும் வலிந்து காணாமலாக்குதல் என்பது மிக மோசமான மிக கொடூரமான குற்றமாகும். ஏனெனில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பத்தின் சில வருடங்களோ அல்லது பல வருடங்களோ அல்லது பல தசாப்தங்களோ ஆறாத காயங்களுடன் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இது உளவியல் ரீதியான சித்திரவதையாகும். அது மாத்திரமின்றி இது இலங்கையின் நன்மதிப்பில் கரைப்படிய செய்திருக்கின்றது. நினைவு கூறல் உரிமை. மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் போரில் உயிரிழந்தவர்கள் நினைவு கூறப்பட்டனர். போரில் வெற்றியோ தோல்வியோ எந்த தரப்பினராயினும் அவர்கள் உயிரிழந்த தமது அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதற்கு அரசாங்கம் இடமளிக்க வேண்டும். கடந்த வாரம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கோபமடைந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் நினைவு கூறல் உரிமைக்கு குந்தகம் விளைவிக்கும் வண்ணம் செயற்பட்டார். அதே போன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிரப்பட்டமைக்கு எதிராக ஒடுக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டமையையும் அவதானிக்க முடிந்தது. இந்த ஒடுக்குமுறை முற்றிலும் அனாவசியமானதாகும். ஏனெனில் இவற்றால் வன்முறைகள் தூண்டப்படக்கூடும் என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எவ்வித ஆதாரங்களும் இல்லை என்று சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் கடுமையான துணியில் பேசியிருக்கிறாங்க. சரி, அடுத்து நாங்கள் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கிறோம். இப்பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் 96 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். 96 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இப்போ இந்த 96 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எப்போது கட்டி முடிக்கப் போகின்றோம் அல்லது எப்போது இந்த முடிவுக்கு வரும் இந்த மறுசீரமைப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு குறித்து விரைவில் இணக்கப்பாடு. பிரான்ஸ் தூதுவர் ஜான் பிரான்சுவா நம்பிக்கை. ஒரு சில சட்டமூலங்கள் குறித்து கருத்து வேறுபாடு உள்ளதாகவும் தெரிவிப்பு. நாட்டில் தற்போதைய சட்டங்கள் அல்லது சட்ட மூலங்கள் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம். நாங்கள் நிச்சயமாக அதை கவனத்துடன் பார்ப்போம். இணைய பாதுகாப்பு சட்டமூலம், பயங்கரவாத எதிர்ப்பு மசோதா போன்றவற்றில் நாங்கள் ஈடுபட முயற்சிக்கின்றோம். இது தொடர்பில் அதிகாரிகளுடன் கலந்துரையாட விரும்புகின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சட்டமூலங்கள் இலங்கை பற்றிய பார்வையை எமது நாடுகளில் வடிவமைக்கின்றன. இந்த பகுதியில் சில கருத்து வேறுபாடு மற்றும் கடினமான விடயங்கள் உள்ளன என்றும் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக கடன் மறுசீரமைப்பு குறித்தும் இருதரப்பு அரசியல் பொருளாதார உறவு குறித்தும் இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்தும் அவர் பேசியிருக்கின்றார். மேலும் இலங்கையின் மனித உரிமை நிலைமைகள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த தூதுவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். மனித உரிமை விடயத்தில் 3 பகுதிகள் உள்ளன. நல்லிணக்கம் மற்றும் காணாமல் போதல், இழப்பீடுகள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மற்றும் 2009 முடிவடைந்த யுத்தத்தின் பாரம்பரிய தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் கொண்ட ஒரு பகுதி உள்ளது. 2வது பகுதியானது தற்போதைய சட்டங்கள் அல்லது மசோதாக்கள் பற்றியதாகும். நான் இன்னும் அவற்றை பார்க்கவில்லை, ஆனால் நாங்கள் நிச்சயமாக அதை கவனத்துடன் பார்ப்போம் என்று பிரான்ஸ் தூதுவர் தெரிவித்திருக்கிறார். கவனத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றார்களாம். எதிர்காலத்திலே இது தொடர்பாக நல்லதொரு முடிவு எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார்.
பொருளாதார பரிமாற்ற சட்டமூலம், இப்படி ஒரு சட்டமூலம் நிறைவேற்றப்பட போகின்றது. பாராளுமன்றத்தில் நாளை சமர்ப்பிப்பு. பதில் நிதியமைச்சர் ஷெஹான் சேமசிங்க. நாட்டின் பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியமான 2 சட்டமூலங்களை நாளை 22ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பதில் நிதியமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த 2 சட்டமூலங்கள் மே மாதம் 22ஆம் தேதி சமர்ப்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்த சட்டமூலங்களில் ஒன்று மீண்டும் ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுவதை தடுப்பது தொடர்பாக முன்வைக்கப்படும் பொருளாதார பரிமாற்றம் சட்டமூலம். பொருளாதார பரிமாற்றம் சட்டமூலம் தான் இந்த சட்டமூலத்தின் பெயர். இப்படியும் சொல்லப்படுகின்றது. என்னென்று சொன்னால், இந்த மாதிரி சட்டமூலங்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டுமென்றால் பாராளுமன்றத்திலே ஆளும் தரப்புக்கு அதை நிறைவேற்ற பெரும்பான்மை இருக்க வேண்டும். எனவே அந்த பெரும்பான்மை வைத்து இருக்கும் அரசாங்கம் எப்படியாவது இந்த சட்டமூலங்களை வெற்றி கண்ட பின் அல்லது இந்த சட்டமூலங்களை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றிய பின் பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் பாராளுமன்றம் கலைப்பதற்கான தேவை இப்பொழுது இல்லை. பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கு செல்வதற்கு ரணில் விக்ரமசிங்க நிச்சயமாக செயற்பட மாட்டார் என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டு வருகின்றது. எதெப்படியோ ஞானசார தேரர் தொடர்பான மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அந்த செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் நாடு தொடர்கிறது. ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கோரிக்கை யாரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்றால், அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடாதிபதிகளால், மாநாயக்க தேரர்களால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அஸ்கிரிய மற்றும் மல்வத்து மாநாயக்க தேரர்களால் வெசக் பண்டிகையை முன்னிட்டு பொது மன்னிப்பு வழங்கப்படுவது வழக்கம். ஒவ்வொரு வருடமும் வழங்கப்படுகின்றது. எனவே கடந்த 2024 மார்ச் மாதம் 28ஆம் தேதி 4 வருட கடூழிய சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள கலகொடாத்தே ஞானசார தேரர் பொது மன்னிப்பிலே அவரை விடுதலை செய்யுமாறு அல்லது பொது மன்னிப்பு வழங்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குங்கள். வெசக் பண்டிகையை முன்னிட்டு மல்வத்து மற்றும் அஸ்கிரிய தேரர்கள் ஜனாதிபதியிடம் கூட்டாக வலியுறுத்தல். கடூழிய சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் சிங்கள பௌத்தர்களுக்காகவும் அடிப்படை வாதத்திற்கு எதிராகவும் குரல் கொடுத்துள்ளார். இவரது தலையீட்டினால் பல இன முரண்பாடுகள் தடுக்கப்பட்டுள்ளன. ஆகவே வெசாக் பண்டிகையை முன்னிட்டு இவருக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என மல்வத்து, அஸ்கிரிய, அமரபுர பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வலியுறுத்தியுள்ளனர். ஜனாதிபதிக்கு இவர்கள் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் 2016ஆம் ஆண்டு கூறுகல விகாரை தொடர்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இனங்களுக்கிடையில் முரண்பாடுகள் தோற்றம் பெறும் வகையில் செயற்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரருக்கு 2024 மார்ச் 28ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றம் 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கியது. இவர் கடந்த காலங்களில் இந்த நாட்டில் சிங்கள பௌத்த மக்களுக்காக குரல் கொடுத்துள்ளதுடன் சமூக கட்டமைப்பில் காணப்பட்ட ஒரு சில அடிப்படைவாத செயற்பாடுகள் குறித்து பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவித்திருந்தார். இதனால் சமூக கட்டமைப்பில் தீவிரமடைந்திருந்த அடிப்படைவாத செயற்பாடுகளை பாதுகாப்பு தரப்பினர் கட்டுப்படுத்தினர். ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற ஜனாதிபதி செயலணியின் தலைவராக செயற்பட்ட நாட்டில் பொதுவான சட்ட கட்டமைப்பை உருவாக்க அரசாங்கத்திடம் சிறந்த யோசனைகளை முன்வைத்திருந்தார். இதற்கமைய தேசிய நல்லிணக்கம் மற்றும் சமூக ஒத்துழைப்பு தொடர்பில் இவர் தெளிவுடன் செயற்பட்டுள்ளார். அதாவது ஞானசார தேரர் போன்ற ஞானசார தேரர் சம்பந்தப்பட்ட விடயங்களில் அந்த தேரர் இது போன்ற சர்ச்சையான விடயங்களில் ஈடுபட்ட போது தேரர்கள் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்று கூறியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் தேரர்கள், அவர்களும் இவ்வாறு அறிவித்திருந்தார்கள். தேரர்கள் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்று கூறியவர்களும் இருக்கத்தான் செய்தார்கள். சரி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்திரிபால சிறிசேன இருந்தார், இப்பொழுது இல்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக சாரதி துஷ்மந்த மித்ரபால இருந்தார், இப்பொழுது அவர் இல்லை.
அதற்கு பிறகு நியமிக்கப்பட்டார்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக பதில் தலைவராக நிமால் சிறிபால் டி சில்வா இருந்தார். அதற்கு பிறகு பதில் செயலாளராக துமிந்த திசாநாயக்க இருந்தார். அவர்களுக்கு பிறகு இருவர் நியமிக்கப்பட்டார்கள். அதில் யார் என்றால் நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டார். செயலாளராக முதித்த நியமிக்கப்பட்டார். எனவே இப்படி இருக்கும் போது இவர்கள் 3 குழுக்களாக பிரிந்திருந்த குழுக்களில் ஒரு குழு ராஜினாமா செய்தது. அது மைத்ரிபால சிறிசேன குழு ராஜினாமா செய்தது. அதற்கு பிறகு இந்த விஜயதாச ராஜபக்ச அவர்களது அந்த தலைவர் பதவியை அவர் மேற்கொள்வதற்கு இடைக்கால தடை உத்தரவை விதிக்குமாறும் ஒரு வழக்கை பதில் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தாக்கல் செய்திருந்தார். அதற்கான தீர்ப்பு நேற்றைய தினம் வழங்கப்பட்டது. சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்பட விஜயதாசவுக்கு இடைக்கால தடை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் ஆகியோர் தமது பதவிகளில் செயற்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சுதந்திர கட்சியின் கடமைகளை மேற்கொள்வதற்கு இடையூறு விளைவிப்பதை தடுத்து இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி பதில் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தாக்கல் செய்த மனுவை ஆராய்ந்த கொழும்பு பிரதம மாவட்ட நீதிபதி சந்துன் விதான நேற்று திங்கட்கிழமை இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதற்கமைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மற்றும் பதில் பொதுச் செயலாளர் கீர்த்தி உடவத் ஆகியோர் எதிர்வரும் ஜூன் 3ஆம் தேதி வரை தமது பதவிகளில் செயல்படுவதை தடுத்து நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டமை சட்டத்திற்கு முரணானது என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. தினக்குரல் பத்திரிகையில் இன்று இந்த ஈரான் ஜனாதிபதியின் விபத்து தொடர்பாக ஒரு செய்தி வந்திருந்தாலும் அதைவிட பிரதான செய்தியாக ஒரு செய்தி மிக பிரதான செய்தியாக வந்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி கூட்டணிக்காக பசிலை சேர்த்த ரணில் கூட்டணியில் பிளவு. நிமல் லன்சா அனுர பிரியதர்ஷனயாப்பா தலைமையிலான புதிய கூட்டணி வெளியேறும் நிலையில் என்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோடு சேர வேண்டாம், அவர்களோடு சேர்ந்து பயணிக்க தேவையில்லை, நாங்கள் தனியாக பயணிப்போம், உங்களை கண்டிப்பாக ஜனாதிபதி நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்று நிமல் லன்சா கூறியிருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம். அதுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியிருக்கின்றார், இல்லை, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பகைத்து கொள்ள என்னால் முடியாது. அவர்களின் கேபினட் அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கக்கு ஆதரவளிக்கும் நிலையில் எவ்வாறு அவர்களை பகைத்து கொண்டு அவர்களோடு முரண்பட்டு கொண்டு வெளியே வருவது அல்லது கூட்டணியை முறித்துக் கொள்வது என்னால் முடியாது என்று கூறிவிட்டார். பாராளுமன்றை கலைத்தால் அதற்கமைய செயற்படுவோம், தேர்தல் ஆணையாளர் சொல்றார். பார்க்கலாம். பாராளுமன்றை கலைத்தால் அதற்கமைய செயற்படுவோம், தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்துள்ள வேட்பு மனுக்களை தன்னிச்சையான முறையில் ரத்து செய்ய முடியாது. பாராளுமன்றத்தில் விசேட பிரேரணை ஒன்றை முன்வைத்து அப்பிரேரணை 2/3 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு ஒன்று, பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டால் அதற்கமைய செயற்படுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டது, வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது, வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கப்பட்டது, கிட்டத்தட்ட 700 மில்லியன் செலவாகியது. ஆனால் எல்லாமே அப்படியே கிடக்கிறது. அங்கே வேட்புமனு அளிக்கப்பட்ட அதற்கமைய அச்சிடப்பட்ட வாக்குச்சீட்டுகள் அப்படியே கிடக்கிறது. 700 மில்லியனுக்கும் அதிகமான செலவு ஏற்பட்டிருக்கின்றது. அதெல்லாம் அப்படியே இருக்கிறது. இப்போ இன்னும் ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட போகின்றது. இப்படி நாடு கடனில் இருக்கும்போது, உலகமாக சென்று நாடு நாடாக சென்று எங்களது கடனை மறுசீரமைப்பு செய்யுங்கள், எங்களது கடனை குறையுங்கள், எங்களது வட்டியை குறையுங்கள் என்று உலக நாடுகளிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கும் போது
இது போன்ற செலவுகளை பார்க்கும்போது என்ன செய்வது, யாரிடம் போய் சொல்வது? உரிமை இருக்கிறது, எனக்கும் உரிமை இருக்கிறது, உங்களுக்கும் உரிமை இருக்கின்றது, எங்கள் அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது. இதை கேட்பதற்கு யாரும் கேட்கலாம். ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீங்க? யாருடைய காசு? அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலுக்கே தயாராகிறது. ரணில் போட்டியிடுவதை தடுக்க முடியாது ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. நாட்டில் முதலில் பொது தேர்தலில் இடம்பெறும் என சிலர் தெரிவித்து வருகின்றனர். இவர்கள் தங்களின் சுயநல அரசியல் நோக்கத்திலேயே இவ்வாறான பிரசாரத்தை மேற்கொள்கின்றனர். ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கே ரணில் விக்ரமசிங்க தயாராகின்றார் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தொழிற்சங்க பணிப்பாளருமான சமன் ரத்னப்பிரிய சொல்கிறார். அவர் தெளிவாக சொல்லிட்டார். அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவார். அவர் பாராளுமன்ற தேர்தலை நடத்த மாட்டார். அடுத்ததாக 225 எம்பிகளும் ரணிலுக்கு ஆதரவு. வஜிர அபேவர்தன சொல்கிறாரு, தினக்குரல் பத்திரிகையில் வந்திருக்கு. 225 எம்பிகளும் ரணிலுக்கு ஆதரவு. அதனை சீர்குலைக்க சில இனவாதிகள் முயற்சி என்று ஒரு செய்தி வந்திருக்கின்றது. சஜித் தரப்பில் வேட்புமனு, ஆளும் கட்சியிலிருந்து வந்தோருக்கு இடமில்லை என்ற ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்திலே வந்திருக்கின்றது. சஜித் அனுர விவாதம் 6ஆம் தேதி, அந்த பொருளாதார விவாதம் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்தது. அந்த பொருளாதார விவாதத்திற்கு இல்லை, அதற்கு எங்களுக்கு முடியாது, பொருளாதார விவாதத்துக்கு எங்களுக்கு முடியாது என்ற ஒரு நிலைப்பாடை தேசிய மக்கள் சக்தியினர் தெரிவித்தார்கள். எங்களுக்கு பொருளாதார விவாதத்துக்கு வர முடியாது என்று. ஆனால் இரு தலைவர்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளும் ஒரு விவாதத்தை நாங்கள் நடத்துவோம். அந்த விவாதம் 6ஆம் தேதி, ஜூன் மாதம் 6ஆம் தேதி நடத்தப்பட தீர்மானம் ஆகியிருக்கிறது. எங்கு நடத்தப்படும், என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும், என்னென்ன மாதிரியான விடயங்கள் பேசப்படும், யார் இதை தொகுத்து வழங்குவார் போன்ற விடயங்கள் எல்லாம் பிறகு அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த வெளிநாடுகளெல்லாம் தேர்தல் காலத்திலே இப்படி விவாதங்கள் நடக்கும், பகிரங்க விவாதங்கள். அதிலே அனைவரும் கேள்விகளை கேட்கலாம், இருவரும் விவாதித்து கொள்வார்கள், இப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் இலங்கையில் இப்படி ஒன்று நடப்பது மிக சிறந்த ஒரு விடயம். காரணம், இருவருக்கும் இடையிலே என்னென்ன கொள்கைகள் இருக்கின்றது, இருவருக்கும் இடையிலே என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது போன்ற விடயங்கள் பேசப்படலாம். அதனால ஒரு ஆரோக்கியமான விடயம். சரி, ஜனாதிபதியுடன் தேர்தல் குறித்து இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கூறுகிறது. இடைக்கால ஜனாதிபதியாகவே ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்தோம். ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் வரை அவருக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம். அடுத்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதியுடன் எவ்வித இணக்கப்பாட்டுக்கும் வரவில்லை என சாகர காரியவசம், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். எனவே நாங்கள் எப்பொழுதுமே இன்னும் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார். மனோ கணேசன், கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், தமிழர்களின் நினைவேந்தல் உரிமையை உறுதிப்படுத்த தவறியுள்ள சர்வதேசம், ஐநாவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன, இங்கே தீர்வுகள் தான் இல்லை. மனோ எம்பி கடும் விசனம். வருடம் முரண்பாடுகள், கைதுகள், கெடுபிடிகள் என்பன ஏற்படா வண்ணம் நினைவேந்தல் தொடர்பில் ஒரு பொது கொள்கை அறிவியுங்கள். புலிகள் இயக்கம் மீதான தடை இருப்பதால் அந்த இயக்கத்தின் சின்னங்களை பயன்படுத்தாமல் கொல்லப்பட்ட தமது உறவுகளை நினைத்து நினைவேந்தல் நிகழ்வுகளை தமது வீடுகளிலோ பகிரங்க தலங்களிலோ நடத்த தமிழ் மக்களுக்கு ஐநா அங்கீகரித்த உரிமை இருக்கிறது என்று குறைந்தபட்ச விஷயத்தை கூட இலங்கை ஆட்சியாளர்களின் தலைகளில் திட்டவட்டமாக புகுத்த சர்வதேச சமூகம் இதுவரை தவறியுள்ளது என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கிறார். சரி, அதாவது ஏன் நினைவேந்தல் நடத்த எங்களுக்கு உரிமை இல்லையா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார். தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, பிறந்த நாளன்று விபத்தில் உயிரிழந்த யுவதி. பிறந்த நாளில் இராணுவ வாகனம் மோதி யுவதி ஒருவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடந்தது. வாதரவத்தையைச் சேர்ந்த சுதாகரன் சாருஜா என்ற 23 வயதான யுவதியை இவ்விபத்தில் உயிரிழந்தார். வீதியை கடப்பதற்காக வீதியோரம் நின்ற யுவதி மீது
எதிர்த்த திசையில் வந்த இராணுவ வாகனம் மோதியது. இதில் காயமடைந்த யுவதி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். யுவதியின் சடலம் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. வேகமாக வந்திருக்கின்றது இராணுவ வாகனம், சரியான வேகமாக வந்திருக்கின்றது. வேகமாக வந்த வாகனம் இந்த யுவதி மீது மோதி இருக்கின்றது. இப்படித்தான் சம்பவங்கள் நடைபெறும். மிக கவனமாக நீங்கள் வீதியில் எவ்வளோ ஓரத்தில் நீங்கள் நின்றாலும் உங்களை தேடி வரும் இது போன்ற வாகனங்கள். உங்களை நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்று சொல்லி தேடி வரும். எனவே மிகுந்த கவனமாக நீங்கள் விபத்து தொடர்பாக அச்சுவழி போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள். மிக கவனமாக இருங்க, பாதைகளில் வீதிகளில் கவனமாக இருங்க. இன்னும் ஒரு கால்நிலை தொடர்பான ஒரு செய்தியை பார்த்துவிட்டு வரலாம். வீரகேசரி பத்திரிகையில் சீரற்ற கால்நிலையால் 8284 குடும்பங்கள் பாதிப்பு. புத்தளம் மாவட்ட பாடசாலைகளுக்கு இன்றும் விடுமுறை. பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் 8284 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 18 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. மேலும் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை இன்னும் ஓரிரு நாட்களுக்கு தொடரும் என்றும், எனவே பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. செய்தியை நான் கொஞ்சம் பார்க்கலாம், ஏன்னா கொஞ்சம் கால்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்குது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் திங்கட்கிழமை ஒரு சில பகுதிகளில் 150 மில்லிமீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகியதுடன் சப்ரகம மாகாணம் மற்றும் காலி, கண்டி, நுவரெலியா, மன்னார் ஆகிய மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இந்த மழையுடனான காலநிலை இன்னும் ஓரிரு நாட்களுக்கு நீடிக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. அதேபோன்று பருவமழை வீழ்ச்சியால் மழை வீழ்ச்சியுடன் மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அவதானம் காணப்படுவதால் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. அவசர நிலைமைகளின் போது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் 117 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் அறிவிக்கலாம். இப்படி இருக்கும்போது இந்த காற்று, பலத்த காற்று வீசுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. காலநிலை மாற்றம், நீர் பிரச்சனை ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்தோனேஷியாவில் இடம்பெற்று வரும் நீர் தொடர்பான மாநாட்டிலே கலந்து கொண்டு தெரிவித்திருக்கின்றார். காலநிலை மாற்றம் மற்றும் நீர் பிரச்சனை ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று ஜனாதிபதி கூறியிருக்கும் விடயம் தினகரன் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கிறது. இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்காக ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் கொண்டு வந்தோம். இன்றும் தொழில்நுட்பத்தில் உதவிய கவின் சாந்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி.